வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைகிறார். சிவகுமார், தற்போது வைகை அணையில் இருந்து எவ்வளவு நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து சற்று முன்பு நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வைகை பூர்வீக பகுதி முதல் பகுதி பாசனத்திற்காக கடந்த 22ஆம் தேதி திறக்கப்பட்ட 600 கனஅடி தண்ணீர் நீர்வரத்து குறைவால் திருத்தப்பட்டது. இந்நிலையில் தற்போது அந்த வைகை முதல் பூர்வீக பகுதி பாசனத்திற்கான தண்ணீர் வினாடிக்கு 600 கனஅடி தண்ணீர் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஏற்கனவே பெரியாறு பிரதான கால்வாய் மற்றும் திருமங்கலம் பிரதான கால்வாய் பாசனத்திற்காக கால்வாய் மூலம் வினாடிக்கு 1130 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நேற்று 58ஆம் கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 150 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இது தவிர விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கிருதுமால் நதி வடிநில பகுதி குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 800 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இது தவிர மதுரை மாநகர குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 69 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 2769 கனஅடி தண்ணீர் தற்போது திறக்கப்பட்டு சென்று கொண்டுள்ளது. இதனால் வைகை ஆற்றில் தண்ணீர் சென்று கொண்டுள்ளது. இதனால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 தென் மாவட்டங்களில் ஆற்றுக்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை ஏற்கனவே விடுக்கப்பட்டுள்ளது தொடர்கிறது. இதனால் தற்போது பாசனத்திற்கு திறக்கப்பட்டுள்ள தண்ணீரை விவசாயிகள் சிக்கனமாக பயன்படுத்தி குறுகிய கால பயிர்களை பயிர் செய்து அதிக மகசூல் பெற வேண்டும் என பொதுப்பணித்துறையினர் விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.